ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்லேருந்து ஒரு சம்பவம் இதுதான்டா சம்பவம்ன்ற மாதிரி வந்து சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்துட்டு சாம்பார் ஸ்குவாட் என்டர்டைன்மெண்ட்டாக கேட்குறீங்கப்பா. எதுவும் எப்படி பேஸ் லெவல் என்டர்டைன்மெண்ட் இந்த வைக்கிற ஆப்புன்ற மாதிரி வந்துட்டு இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? பிக் பாஸ் வந்து கெஸ்ட் வர போகிறான்னு சொல்லிட்டாங்க பொழுது அந்த டைமில் இவங்க நடுவு வீட்டில் உட்காந்து பூண்டு உரிக்கிறதும் வெங்காயம் உரிக்கிறதும் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இல்லை சாண்ட்ரா வர கையில் பூண்டோடு வந்துட்டு உரிச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக போட்டாங்க. இப்போ கெஸ்ட் வர போகிறாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறது போல இருக்குது. பிக் பாஸ் ஆனால் கொஞ்சம் கேடியாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே கெஸ்ட் வராங்கன்னு தெரியல. இவங்க பண்ணாமல் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அதை சொன்னாரன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் ஏதோ ஒரு கேம் விளாண்டுருப்பார் தான் எனக்கு தோணுது. சரிங்களா? பதட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து விக்ரம் வந்து டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, இல்லை என்னால் முடியாதுங்க, அவங்க வேணும்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்கன்னு காண்டாவார். ஏன்ப்பா காண்டாவறீங்க? அப்போ இனிச்சுது இப்போ கசக்குதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு அழகாக ஒரே ஒரு பாயிண்ட்டை கொடுத்து பேஸ் லெவல் என்டர்டைன்மெண்ட் சொல்லும்போது எவ்வளோ இனிச்சுது உங்களுக்கு. இப்போ அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் விஜய் போகிறது நடுவில் வந்துட்டு இந்த அம்மா சுபிக்ஷா பக் பக் பக்னு சொல்லி வாயில் சவுண்டு விடும்போது நாங்களும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன கேட்டிங்க? என்டர்டைன்மெண்ட் தானே. நாங்கள் இப்போ பூண்டு உரிக்கும் போது டான்ஸ் ஆடிட்டே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், நல்லா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மூஞ்சி மாறுது. தேவையா? அதாவது சும்மா அந்த இது வந்து சொரிஞ்சு விட்ட மாதிரி இப்போ வந்துட்டு அதான் அந்த லெவல்னு ஒன்று இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன வேலை இருக்குது அந்த வேலையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிடணும். நீங்கள் அளவுக்கு பண்ணலன்னா அப்போ அவங்க அளவுக்கு நீங்கள் என்ன சமைக்கிற வேலை ஏதாவது பண்ணிங்களா என்ன? சும்மா சாப்பிட்ற வேலை தானே பண்ணீங்க. நல்லா வாங்கி கட்டிக்கிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. செம மாதம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் அவர் மட்டும்தான் முடியலன்றாரு. இந்த பக்கம் அமித் வந்து அதெல்லாம் இல்லைங்க, இது கேம், அவங்க கேம் ஆடிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க முன்னாடிலாம் வந்து கை காட்டிகிட்டு இருக்க முடியுமாண்ணா? இந்த பக்கம் கானாவனத்தார் பொங்குறாப்புல. ஏங்க நம்ம வந்து ஒரு வராண்டாவில் வச்சு வழி அமைச்சிடலாமா? இவர் உண்மை பிக் பாஸ் மாதிரி நம்ம வந்து வராண்டாவில் வச்சு அனுப்புவோம், இல்லை வேறு இடத்துல வச்சு அனுப்புவோம். எதுக்கு இந்த லிவிங் ஏரியாவில் தான் உட்கார வச்சு வழி அனுப்புவோமா? அவர் அதுக்கு மேலே என்னத்த சொல்ல. அதிலும் குறிப்பாக இப்போ இவங்க பண்ணவொன்னே இரிட்டேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இதுமாதிரி வந்து இந்த மாதிரி இந்த வேலையை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட வேறு சொல்கிறாரு. ஏன் இரிட்டேட் ஆகிறீங்க? ஏங்க அவங்க இப்படி காண்டத்துனா வந்து காண்டாவாதாங்க. அதுவும் கெஸ்ட்டு வர டைமில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு குப்பையெல்லாம் போட்டு விட்றாங்க, நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது? அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அப்படி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அப்போ தான் ஒன்று தோணுச்சு. இதே மாதிரி தானே அந்த பொண்ணு அழுவும்போது டான்ஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிங்க. அந்த பொண்ணுக்கு எப்போ வலிச்சிருக்கோம்? அப்போ வலிச்சுதா? வலிக்கலையா? இப்போ வலிக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்ம மாஸ். அதாவது இந்த சீசன் நிறைய பேருக்கு அப்பப்போ வந்துட்டு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையின்ற மாதிரி நல்லா பயங்கரமாக இருக்குது. விக்ரமுக்கு இது தேவை தான். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.